ஹிந்தி பரீட்சையா இந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹிந்தி எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, பிக்சர்ஸை பார்த்து ஹிந்தி மொழியை எளிமையாக கற்க இது உதவும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹிந்தி புக்கை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹிந்தி எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். பாத் ஏக்னா ஒன்று, ஷப்துனா வேர்ட்ஸ் வார்த்தைகள். நம்ம இந்த பாடத்தில் வந்து என்னென்ன வார்த்தைகள்ன்றதை பார்க்கலாம். படத்தை பார்த்து வார்த்தைகள் சொல்லணும். இது என்னது? இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? மாம்பழம். இங்கிலீஷில் மேங்கோ. இங்கிலீஷில் மேங்கோ, தமிழில் மாம்பழம். இதுக்கு ஹிந்தியில் ஆம். மாம்பழத்துக்கு ஹிந்தியில் என்னது? ஆம். இதுக்கு பேர் என்னது? மயில். இங்கிலீஷில் பீகாக். இங்கிலீஷில் பீகாக், தமிழில் மயில். ஹிந்தியில் இதுக்கு பேர் மோர். ஹிந்தியில் என்னது? மோர். இதுக்கு பேர் என்னம்மா? ட்ரெயின். ட்ரெயின். தமிழில் ரயில் வண்டி. ரயில் வண்டி. ஹிந்தியில் இதுக்கு பேர் வந்து ரேல். ரேல். ஹிந்தியில் என்னது? ரேல். ரேல். ட்ரெயினுக்கு ஹிந்தியில் ரேல். ரேல். இதுக்கு பேர் என்னது? பென். பென். தமிழில் தமிழ்ல பேனா. பேனா. ஹிந்தியில் இதுக்கு பேர் கலம். கலம். ஹிந்தியில் இதுக்கு பேர் என்னது? கலம். இதுக்கு பேர் என்னம்மா? பூ. இங்கிலீஷில் என்னது? ஃப்ளவர். ஃப்ளவர். ஹிந்தியில் இதுக்கு பேர் ஃபூல். ஃபூல். ஹிந்தியில் என்ன இதுக்கு பேர்? இதுக்கு பேர் என்னது? புக். புக். தமிழில் புஸ்தகம். புஸ்தகம்ல புத்தகம். புத்தகம். ஹிந்தியில் கிதாப். கிதாப். ஹிந்தியில் என்னது? கிதாப். அபியாஸ். அபியாஸ்னா ப்ராக்டிஸ், எக்ஸசைஸ். இங்கே என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, பூரா கரோ, கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம இதை. டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆம். நம்ம என்ன பார்த்தோம்? முன்னாடி பேஜில் ஆம் பார்த்தோம். மா போட்டாச்சு. ரெண்டாவது வார்த்தை வந்து ரா கொடுத்துருக்காங்க. இதில் எது முடியுது? ரால மோர். அங்கே என்ன எழுதணும்? மோ எழுதணும். என்ன எழுதணும்? மோ. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரே இல், ரேல். ட்ரெயினுக்கு ரேல். ஃபோர்த் வந்து க ல இம், கலம். கலம்னா பென். ஃபிஃப்த் வந்து ஃபூல். என்ன எழுதணும்? லா. அதை எப்படி படிக்கணும்? இல்லைன்னு படிக்கணும். கிதாப், கீ. கீ. பார்ட் ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பரீட்சா புக்கில் நெக்ஸ்ட் லெசன் என்னன்றதை பார்க்கலாம்.